எல்லோருக்கும் வணக்கம் நேயர்களே. இந்த வீடியோவில் என்ன தெரிந்து கொள்ள போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த்ரிஷா அவர்கள் தற்போது தாறுமாறு பயங்கரமாக ஒரு வீடியோ வெளியிட்டிருக்கிறாங்க. அதில் அவங்களை பற்றி பேசுகிற எல்லாருக்கும் ஒரு பதிலடி கொடுத்துருக்குறாங்க. இந்த குறிப்பிட்ட தகவல் வீடியோ மிக பெருமளவுக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்குது. ரொம்ப முக்கியமாக த்ரிஷா அவர்களை தவறாக பேசினவங்க ஒவ்வொருத்தரையும், த்ரிஷா அவங்க தளபதி விஜய் அவர்கள் கூட தெரியக்கூடாது அப்படின்னு சொன்ன ஒவ்வொருத்தருமே தற்போது பார்த்தீங்கன்னா இவங்களுடைய தற்போதைய வீடியோ பார்த்து மிக பெரும் அளவுக்கு மன உளைச்சலாக இருக்கிறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு த்ரிஷா அவர்கள் கடுமையாக பேசியிருக்கிறாங்க. த்ரிஷா அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறாங்க, தளபதி விஜய் அவர்களும் த்ரிஷா அவர்களும் தல அஜித் அவர்களுடைய தாயாருடைய இறுதி சடங்குக்கு போனதை பற்றி மக்கள் நிறைய கருத்து சொல்லியிருந்தாங்க. அந்த கருத்து சொன்னவங்களை பற்றி என்ன சொல்லியிருக்கிறாங்க, இந்த மாதிரி பல முக்கியமான விஷயங்களை பற்றி தெரிஞ்சுக்கொண்டு எதனால் அந்த ஒரு ஃபங்க்ஷனுக்கும் முன்னாடி நடந்த கல்யாண ஃபங்க்ஷனுக்கும் சரி, இப்போ நடந்த தல அஜித் அவருடைய தாயாருடைய இறுதி சடங்குக்கும் சரி, எதனால் தளபதி விஜயோட சேர்ந்து போனாங்க அப்படிங்கிற காரணத்தை அவங்களே சொல்லியிருக்கிறாங்க. அதை பற்றி நம்ம தெரிந்துக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்முடைய சேனலுக்கு புதியவராக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நேயர்களே, ஒரு வாரத்திற்கு முன்னாடி தல அஜித் அவர்களுடைய தாயார் இறந்து போயிட்டாங்க. இந்த ஒரு குறிப்பிட்ட விஷயம் நம்முடைய தமிழகம் முழுக்கவே மிக பெருமளவுக்கு சோகத்தை ஏற்படுத்தினுச்சு. தல அஜித் அவர்களை இந்த மாதிரி யாருமே பார்த்தது கிடையாது. தல அஜித் அவர்களை நம்ம எல்லாருமே எப்படி பார்த்துருப்போம் அப்படின்னா, கோபமாக பார்த்துருக்குறோம், ரசிகரை திட்டி பார்த்துருக்குறோம், ரசிகர்களே கடுமையாக நீங்கள் இப்படியா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டி பார்த்துருக்குறோம், இல்லைன்னா சிரித்து பேசி பார்த்துருக்குறோம், அன்பாக 4 பேர்கிட்ட பேசுகிறத பார்த்துருக்குறோம், ஊனமுற்றவர்கள்கிட்ட கஷ்டப்படுறவங்க கிட்ட அன்பா பேசுறத பார்த்துருக்குறோம். ஆனால் முதல் முறையாக தல அஜித் அவர்கள் தன்னுடைய தாயாருடைய இறுதி சடங்குக்கு வரும்போது ஏர்போர்ட்ல இருந்து நடக்க முடியாமல் கண்கள் கலங்கி தடுமாறி வந்ததை பார்த்த உடனே ஒட்டுமொத்த தமிழகத்தில் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா மிக பெரும் அளவுக்கு சோகத்தை ஏற்படுத்தி இருந்துச்சு. இப்படி இருக்கிறப்ப இந்த ஒரு குறிப்பிட்ட விஷயத்தில் தல அஜித் மற்றும் தளபதி விஜய் அவர்களுடைய ரசிகர்களுடைய ஆசை, பல வருட ஆசையை நிறைவேறிடுச்சு. தல அஜித்தும் தளபதி விஜய் அவர்களையும் ஒன்றாக பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் நடந்துருச்சு. ஆனால் கூட த்ரிஷா வந்ததுனால பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த பெண்கள், தாய்மார்கள், தளபதி ரசிகர்கள், தல அஜித்துடைய ரசிகர்கள் எல்லாருமே த்ரிஷா மேலே தங்களுடைய கோபத்தை திருப்பிட்டாங்க. நாங்கள் முதல் முறையாக சந்தோஷமாக கொண்டாடலாம் அப்படின்னு நினச்சா அங்கேயும் நீங்கள் இருக்கிறீங்களே, எங்கள் அண்ணனை விட்டு போக மாட்டீங்களா அப்படின்னு எல்லாருமே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இதனால் பார்த்தீங்கன்னா மிக பெருமளவுக்கு த்ரிஷா மிக பெருமளவுக்கு கோபம் அடைஞ்சிருக்கிறாங்க. இன்னொரு முக்கியமான காரணம், த்ரிஷா அவர்களுடைய இன்ஸ்டா பக்கத்தில் போய் கமெண்ட்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய தவறான கருத்துக்களை தெரிவிக்கிறதும், அதன் பிறகு த்ரிஷா அவர்களை பற்றி தவறான பல ரீல்கள் வெளியிடுறதும், பல பேர் கருத்துக்கள் ரீல்ஸாக போட்டு தெரிவிக்கிறதும், யூடியூப்பில் பல கருத்துக்கள் வெளியிட்டு வீடியோக்களாக வெளியிடுறதும், இப்படி பல பேர் த்ரிஷா அவர்களை திருப்பி தாக்க த்ரிஷா அவர்களை இதற்கு ஒரு பதில் சொல்லிட்டாங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னை பற்றி நிறைய பேர் கருத்துக்கள், தவறான கருத்துக்களை சமூக வலைத்தளங்களில் பதிவிடுறீங்க, நிறைய முகமறிந்த பல பேரும் வீடியோக்கள் வெளியிட்டு என்னை தவறாக பேசுகிறீங்க, இத்தனைக்கும் என்னை பற்றி நல்லா தெரிஞ்ச சில பேரும் என்னை பற்றி தவறாக பேசுகிறீங்க. ஆனால் இதெல்லாம் நீங்கள் ஏன் பண்ணுறீங்க, எதனால் பண்ணுறீங்க அப்படிங்கிறது எனக்கு தெரிய வரல. ஆனால் இப்படி நீங்கள் பண்ணுறது அப்படிங்கிறது, ஒரு பெண்ணை தவறாக பேசுகிறீங்க. நானும் ஒரு பெண் தான். ஒரு பெண்ணை எவ்வளோவுக்கு எவ்வளோ அவமானப்படுத்த முடியுமோ, கேவலப்படுத்த முடியுமோ அப்படி படுத்துறீங்க. எனக்கும் முதல்வர் விஜய் அவர்களுக்கும் இருக்கிறது, அது எங்களுக்குள்ளே இருக்கிற பர்சனல். உங்களுக்காக நான் அதை வெளியே சொல்லணும், உங்ககிட்ட நான் நல்லவ அப்படிங்கிற பெயர் எடுக்கிறதுக்காகவும், நீங்கள் என்ன திட்டக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவும் நான் அதை உங்களுக்கு விளக்கிட்டு இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. அது முதல்வர் விஜய் அவர்களுக்கு தெரிஞ்சால் போதும், அவருக்கு எனக்கு உள்ள உறவு என்ன அப்படின்னு. என்னை பற்றி தவறாக பேசுகிற எல்லாருமே உங்கள் வீட்டிலே ஒரு பெண்கள் இருக்கிறாங்க. அதையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு எந்த அளவுக்கு விமர்சனம் வைக்க முடியுமோ அந்த அளவுக்கு நாகரிகமாக வைங்க. அதை தவறான வார்த்தைகளை பயன்படுத்துறது அதெல்லாம் பண்ணாதீங்க. அதை விட ஒரு மோசமான விஷயம் வேறு எதுவுமே கிடையாது. நான் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் வட்டாரத்துக்கு கூட எல்லாருக்கூடையுமே நான் கம்யூனிகேஷனில் இருக்க தான் செய்வேன். நான் ஃப்ரெண்டாக இருக்கிறவங்களுடைய கோலை அவங்க அடையிறதுக்கு எப்பயுமே நான் உதவிகரமாக இருப்பேன். அப்படி தான் நான் முதல்வர் விஜய் அவர்களுக்கும் இருந்தேன். உங்களுக்காக என்னுடைய நட்பை நான் மாற்றிக்க முடியாது. ஒரு பெண்ணை என்றைக்குமே விமர்சனம் பண்ணுங்கள், ஆனால் நேர்மையாக நாகரிகமான விமர்சனம் பண்ணுங்கள், தவறான வார்த்தைகளை பயன்படுத்தாதீங்க அவள் பெண் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நேயர்களே, இதை பற்றின உங்களுடைய கருத்துக்கள் என்ன? த்ரிஷா அவர்கள் சொன்னது சரியா தப்பா? நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்கள்லாம் மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. நன்றி.